நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ராமேஸ்வரம்ங்க. இங்க இருக்கிற எம்ஆர்டி நகர் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு பங்களா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற இடம் இவங்களோட யூட்டிலிட்டி ஏரியா. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இவங்க கார்டன் செட்டப் தான் பண்ண போறாங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னாக்குளம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ள போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகளை முழுவதுமா சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரிச்சு வேலையை அனுப்பிச்சிருங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய பயோ டேங்க் கிடைக்குது இல்லைங்களா? அந்த பயோ டேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை நீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை கடைகள்ல 1500 2000ன்னு கொடுத்து வாங்கி போட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள வர மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல அந்த மாதிரி பாக்டீரியாவை நீங்க ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இம்போர்ட் பண்ற ஒரு ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேல கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ள இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீரா இருக்குங்க. அதாவது 365 நாளும் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இதனால என்ன ஆகும்னா, பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். சரி, இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசில கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல கிடைக்குது. இதுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா கான்கிரீட்டா இருக்கட்டும் பிவிசியா இருக்கட்டும் சில்லுன்னு ஆயிருங்க. இதே வெயில் அடிச்சது அப்படின்னா அது சூடாயிரும். இதனால பாக்டீரியானால உள்ள இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அதனால தான் நீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம கிட்ட 1200 லிட்டர்ல இருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரி வீடு மட்டும் கிடையாதுங்க, ஸ்கூல், காலேஜ், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரின்னு எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற இந்தியாவிலேயே இருக்க ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. ஃபியூச்சரில் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை ஈஸியாக எடுத்து எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள்.